ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 கார்னர் நம்பர் 5ஓட ஒர்க் அப்டேட் தான். மாதவரம் மெல்கானிலிருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் வரப்போகிற இந்த ரெட் லைன் ரூட்டோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறது மாதவரம் பஸ் டெர்மினஸ் இங்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் வந்து மாதவரம் பஸ் டெர்மினஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் வந்து இப்போதைக்கு பில்லர் ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து மாதவரம் டிப்போலேருந்து மாதவரம் பஸ் டெர்மினஸ் வரைக்கும் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு, ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒர்க்கோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத கவர் பண்ணி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து கார்டில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் கோயம்பேடு நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து கோயம்பேடு வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். அப்படி தொடர்ந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இடத்துல வந்து இப்போதைக்கு அந்த பள்ளம் தோண்டி பேஸ்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல தான் வந்து கொஞ்சம் பேஸ்மெண்ட்டை தாண்டி மேலே வரைக்கும் பில்லர் போட்டிருந்தாங்க. ஸோ கரண்டாக இந்த ஏரியாவில் இந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. நம்ம சென்னை மெட்ரோ பிளான் படி இந்த ரெட் லைன் ரோட் ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து 2027 மார்ச்க்குள்ள ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. பட் பர்டிகுலர்லி இந்த மாதவரம் சைட்லாம் வந்து ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்குது. மேபி பூந்தமல்லி டு போரூர் அந்த வடபழனி ரூட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி சேமர்கள் கொஞ்சம் இந்த ரூட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி குயிக்காக அந்த டைம்லைனுக்குள்ளே முடிப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். வாங்க நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இந்த மாதவரம் ஃப்ளைஓவரை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து ஸ்லைட்டாக ரைட்டில் டர்ன் பண்ணி ஜிஎஸ்டி ரோடில் சென்டரில் ட்ராவல் பண்ணுது. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சாசி நகர் மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே தான் வரப்போகுது. இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பில்லர் ஒர்க் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக காங்கோஸ் லெவலுக்கான எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் கர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ணல. அப்படியே தொடர்ந்து போகும்போது கிட்டத்தட்ட அடுத்த 1 கிலோமீட்டருக்கு, அதாவது ரெட்டேரி ஜங்ஷன் வரைக்குமே இந்த பில்லர் ஒர்க் முடிஞ்சிச்சு. மேலே வந்து கர்டரும் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ரெட்டேரி ஃப்ளைஓவர் பக்கம் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பில்லர் ஒர்க் முடிஞ்சிருக்கு, பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் கர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ணல. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துல வந்து ரெட்டேரி ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் வரும்போது இதுலேயுமே வந்து பியர் கேப் வரைக்கும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான எந்த ஒர்க்குமே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அப்படி நம்ம திறந்து போகும்போது இந்த ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடு பிரிட்ஜ் வந்து டுவர்ட்ஸ் கோயம்பேடு போகும், ரைட் சைடு பிரிட்ஜ் வந்து டுவர்ட்ஸ் மாதவரம் போகும். இந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கார்டனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இந்த ரெட்டேரி ஃப்ளைஓவரில் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஜஸ்ட் இது ஒரு 4-வே ஜங்ஷன் மாதிரி இருக்கும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் போனால் நம்ம வந்து பெரம்பூர் குளத்தூர் அந்த டைரெக்ஷனில் போகலாம். இந்த பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐ டைப் ஸ்டீல் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஸ்லைட்டாக டர்ன் ஆகி போகுது. ஸோ அதுக்காக கூட இந்த ஸ்டீல் கட்டர் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதை தொடர்ந்து போகும்போது நடுவில் ஒரு சில பிளேஸில் நம்மளுக்கு வந்து இன்னும் கட்டர் பிளேஸ் பண்ணல. பட் அதை தொடர்ந்து பார்க்கும்போது கண்டினியூவாக இந்த பிரிட்ஜ் முடிகிற வரைக்குமே கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்டேரி ஃப்ளைஓவர் முடிகிற வரைக்கும் எலிவேட்டடாக வந்த இந்த ரெட் லைன் ரூட்டு இதுக்கப்புறம் வர அடுத்த 5 ஸ்டேஷனுமே வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனாக தான் இருக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து கொளத்தூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன், அது வந்து இந்த ஜிஎஸ்டி ரோட்லேயே தான் வரப்போகுது. அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து இது ஸ்லைட்டாக லெஃப்டில் கட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்ரீனிவாச நகர் அங்கே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. அதுக்கடுத்து வெள்ளிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. அது வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கும்போது, ஏன்னா அந்த வெள்ளிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து சபர்பன் ஸ்டேஷன் பக்கத்திலே தான் வரப்போகுது. ஸோ அது வந்து இன்டர்சேஞ்ச், நம்ம அங்கேருந்து சபர்பன் ட்ரெயினுக்கு மாறி இதர் அரக்கோணம் போகணுன்னாலும் போகலாம், இல்லை சென்ட்ரல் போகணுன்னாலும் போகலாம். அதுக்கப்புறம் வரது வந்து வெள்ளிவாக்கம் பஸ் டெர்மினஸ் மெட்ரோ ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வெள்ளிவாக்கம் சிடிஹெச் ரோடு மெட்ரோ ஸ்டேஷன். அதை தொடர்ந்து போகும்போது அது நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிராஸ் பண்ணி ஜிஎஸ்டி ரோடில் அண்ணா நகர் வெஸ்ட்டில் வந்து ஜாயின் ஆகும். அங்கேருந்து கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து செந்தில் நகரில் ஒரு ஸ்கை வாக் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக கம்பிலாம் நாட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மக்கள் நடந்து போகிறதுக்காக ரோடில் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கை வாக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போடுங்க.
அப்படியே தொடர்ந்து போகும்போது இந்த வில்லிவாக்கம் ரயில்வே பிரிட்ஜ் பக்கம் ஒரு ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. இந்த ரோடு ஏற்கனவே ஒரு 3 லேனா இருக்கு. ஸோ அதுக்கு போக அடிஷனலா இன்னொரு 3 லேன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒர்க் வந்து இந்த ரோடோட லெஃப்ட் சைடு நம்ம டுவர்ட்ஸ் கோயம்பேடு நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த லெஃப்ட் சைட்லயும் போயிட்டு இருந்தது, ரைட் சைட்லயும் போயிட்டு இருந்தது. ஸோ ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாடி ஃப்ளைஓவரில் மேலேருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஐசிஎஃப்ல புதுசாக மேனுஃபேக்சர் பண்ண ட்ரெயின் கோச்சஸ்லாம், எம்டி கோச்சஸ்லாம் அங்கே நின்றுருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது போக அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து இப்போ தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி, அதாவது பெயிண்டே பண்ணாமல் இருக்கிற அந்த ஒரு சில ரேக்ஸ், எம்டி ரேக்ஸுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஜஸ்ட் அதையும் உங்களுக்காக கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். பாடி ஃப்ளைஓவர்லேருந்து இறங்குனதுமே இமிடியேட்டாக மெட்ரோ ட்ரெயின் கிராஸ் ஆகிறத நம்மள பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து அங்கே ஒரு பில்லர் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து இதில் வந்து அப்படியே இந்த ஜிஎஸ்டி ரோட கிராஸ் பண்ணி ரோடோட நடுப்பகுதியில் தொடர்ந்து அப்படியே ட்ராவல் ஆக போகுது. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு வந்து பில்லர் ஒர்க் முடிஞ்சிருக்கு, பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. வாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம பார்க்குற இந்த இடத்துல தான் வந்து அண்ணாநகர் வெஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பில்லர் ஒர்க் முடிஞ்சு அதில் பியர் கேப் வச்சுருக்காங்க. ஸோ அது போக ஒரு சில இடத்துல காங்கோஸ் லெவலுக்கான இந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து அந்த லான்ச்சருமே இருக்குது. ஸோ அப்படியே திறந்து போகும்போது நம்மளுக்கு வந்து பில்லர் ஒர்க் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு, பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் கர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ணலை. வாங்க திறந்து போவோம். அப்படியே தொடர்ந்து டிராவல் பண்ணி அண்ணாநகர் வெஸ்ட் வந்துட்டோம். நம்ம பார்க்குற இந்த இடத்துல வந்து அண்ணாநகர் வெஸ்ட் பஸ் டிப்போ இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடில் பஸ் டிப்போ இருக்குது. அப்படியே தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் ஒரு சில இடத்துல நம்மளுக்கு ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது இது வரைக்குமே இந்த ஜிஎஸ்டி ரோட்ல நடுப்பகுதியில் வந்த மெட்ரோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமங்கலம் ஃப்ளைஓவர் வரப்போகுது. அதனால இது வந்து ஸ்லைட்டாக லெஃப்டில் டேர்ன் பண்ணி அந்த ஃப்ளைஓவருக்கு லெஃப்ட் சைடு பக்கமாக போகும். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம திருமங்கலம் ஃப்ளைஓவர் ஏற ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்கே பைலிங் ஒர்க் போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பில்லர் ஒர்க் இனிமேல் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை, தொடர்ந்து அந்த பைலிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. அப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வரைக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதில் வந்து தான் நம்மளுக்கு வந்து திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஏற்கனவே திருமங்கலத்தில் இந்த கிரீன் லைனோட மெட்ரோ ஸ்டேஷன் ஏற்கனவே ஒன்று ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்கும் போது நம்ம கிரீன் லைன் மாறணும்னா இங்கே திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி கிரீன் லைனில் சுவிட்ச் ஆகிக்கலாம். அப்படியே தொடர்ந்து டிராவல் பண்ணி விஆர் மால் பக்கம் வந்துட்டோம். இந்த விஆர் மாலுக்கு முன்னாடியே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இது வந்து அண்ணாநகர் கேவி மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பில்லர் ஒர்க்கில் பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக காங்கோஸ் லெவலுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. பட்
கர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ணல. இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தொடர்ந்து இந்த பில்லர் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இதை கிராஸ் பண்ணதுக்குமே வந்து இந்த மெட்ரோ அப்படியே ஸ்லைட்டா ரைட்ல டர்ன் பண்ணி கூவம் ஆத்தெல்லாம் கிராஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கோயம்பேடு ஜங்ஷன்ல போய் ஜாயின் ஆகுது. அங்க வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து கிரீன் லைன் லைவ்ல இருக்கிறது இருக்கு. அது கூட இது வந்து இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனா இருக்க போகுது. கோயம்பேடுமே ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன் தான் இருக்க போகுது. இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கோயம்பேடு ஃப்ளைஓவர் பக்கம் வரும்போது அங்கே வந்து அந்த ஃப்ளைஓவர் கீழே சூப்பரான பார்க் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். இந்த கோயம்பேடு ஃப்ளைஓவரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே தூரத்தில் ஒரு சில பில்லர் தெரிஞ்சுது. பட் வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல. பட் பில்லர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அதுவும் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கோயம்பேடு பக்கம் வந்துட்டோம். இதில் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்கை வாக் இருக்குது. அது போக ஏற்கனவே லைவ்ல இருக்குது, க்ரீன் லைன் ரூட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோயம்பேடு வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி மெட்ரோ அப்டேட்டை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இதை தொடர்ந்து வர அடுத்தடுத்த ஸ்டேஷன்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்க போது. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.